மதிப்பு பெற வேண்டும் என்பதற்காக மாலையை பெற்றுவிட்டும் அல்லவா இப்போது செல்ல வேண்டும் சுவாமி பார்க்க வேண்டும் அல்லவா இனிமேல் தான் வேலையை ஆரம்பமாக அப்படி என்றால் இதுவரை இந்த பொன்னுலகத்தில் ஏன் என் மனைவி இந்திராணி விட அழகில் விந்து விட்டாய் அதற்கு உன்னை பார்த்தவுடன் உன் மீது எனக்கு ஆசை பிறந்தது. ஐயா நான் சொல்வதை கேளுங்கள். என்ன கிட்ட நெருங்கி வர வேண்டாம். வந்தால் ஆபத்து பிறந்துவிடும். ஆபத்தாவது வருவதாவது வேண்டாம் வேண்டாம். நெருங்கவே நெருங்காது. கண்ணே கனிமுடி. ஐயோ கட்டளை கொண்டவளே நான் சொல்வதை கேளுங்கள். ஐயோ எதிலிருந்த கோழியமே இந்த பொன்னுலகத்தில் ஆடி பாட வேண்டும் கண்ணே. வேண்டாம் உன் மீது ஆசைப்படுத்த கண்ணே வந்து மாலை கட்டி நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெண்களுக்கு விட்டு விடுங்க ஐயா. அப்படியா? விட்டு விடுங்க. அழகான பிள்ளை விட முடியாது. இப்படிப்பட்ட இன்பத்தை இந்திராணியிலும் கூட அனுபவித்ததே கிடையாது. சுவாமி நீங்கள் செய்தது முறைதானா நீதிதானா நாயதானா? நான் அப்போதே வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேனே. என் பேச்ச செவி கொடுத்து கேட்டீரா? நீ கத்திருத்தி ஒரு முத்தம் குத்தை கொடுத்து விட்டாய். அந்த ஒரு முத்தத்தால் ஒரு குழந்தை ஒன்று பிறந்து உண்மைதான். இதுவும் நன்மைக்குதான். எப்படி என்றால் நீ தன்னந்தனியாக இருந்தால் உனக்கு துணையில் அதற்கு இந்த குழந்தையை வைத்து நீ பிழைத்துக் கொள். நில்லுங்கள். என்னது இந்த குழந்தையை வைத்து நான் வைத்துக் கொள்ள வேண்டுமா? முடியாது. இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் பிடிக்க வேண்டும். குழந்தையை கொடுத்தது நீங்க தானே. ஆண்கள் குழந்தை கொடுக்கதான் தெரியுமா? குழந்தை வளர்க்க தெரியாதா? வளர்ப்பது பெண்ணுடைய கடமை மட்டும் கிடையாது, ஆணுடைய கடமை தான். ஆகினால குழந்தை பிடிங்க. சற்று நேரம் இங்க பாருங்க. என் மேனி பாத்தீங்களா? ஒரே அசுத்தமா இருக்கு. ஏங்க சொல்வதை கேளுங்க. அதோ தெரியுதே நீரோடை. அந்த நீரோடைக்கு சென்று சிறிது நேரம் நீராடி வெட்டி பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன். இவ்வளவுதானா? இந்த குழந்தையை கொண்டு போய் கரையில் வைத்துவிட்டு நீராடி ஏங்க இங்க பாருங்க. எதுவாக இருந்தாலும் சிந்தித்து சிலப்பட்டு பேச வேண்டும். இந்த குழந்தை பார்த்தீர்களா? பிறந்து சில நொடிகள் கூட ஆகவில்லை. ஒருவேளை அந்த கரையில வச்சுட்டா அந்த குழந்தை மீது ஏதாவது பட்டுவிடும் அல்லவா? ஆகினால பிடிங்க. சீக்கிரம் உங்களுக்காக வந்து விடுகிறேன். பிடித்துக் கொள்ளுங்க. இப்போதே வந்து
வெற்றி மாலை நீங்க சொன்னதா கூட மாலை மரியாதை அத்தனையுமே கருத்து இருக்காதுங்க. வெற்றி மாலையோடு வந்து வரவேற்பு புகழாரோ உனக்கு சூட்டினால் பொண்ணுலக வேண்டாம் அனைத்துமே எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையாக இந்த ரூபத்தோடு இந்த உருவோடு சென்றிருந்தால் பொண்ணுலக வேந்தன் உனக்கு புகழாரும் கூட்டிருக்க மாட்டா. இந்த புகழ் மாலை கிட்டி இருக்காது. மாலை மரியாதையோடு வந்து இருக்கீங்க. நீங்க சொன்னதா கூட அந்த மாலை மரியாதை உங்களுக்கு கிடைத்து இருக்காது. வெற்றி மாலையோடு தான் வந்து என் கருத்திலே சத்தியம் செய். இந்த உருவோடு சென்றே இந்த புகழ் மாலை எனக்கு கிடைத்ததுன்னு சொல்ல. உயிருக்கு எப்ப இதை கட்டினே வேண்டாம் அமர்ல சத்தியம் செய். இந்த உருவோடு நீ சென்றிருக்க மாட்டா என்று கருதுகிறேன். உண்மையை சொல்லணும். அப்படி சொல்லு. அவ்வளவுதானே. இந்த வடிவாடி போவாங்க. அழகான பெண் வடிவம் எடுத்து அவங்க எதிர போய் ஆடி பாடி மீண்டும் மீண்டும் பொய்யுரைக்கலாமா? பூமி தாங்குமா? ஏற்கனவே அநீதி அக்கிரமம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வேண்டாம். இந்த அரணை பொய் வார்த்தையை உரைக்க மாட்டேன். இது சத்தியம். மாலையும் மதிப்பு பெற்றுவிட்டேன். இப்போது போகலாமா? இப்போதை மீண்டும் ஆணாக உருமாறி வருகின்றேன். அழகான உருவம், ஆணை அப்படியே மயக்கும் இளமையான பருவம், பார்த்தோர் மயங்கும் பருவ சிலையாக என் கண் முன்னால் உன்னை காணும் பொழுது மன்மதன் கை தொடுத்து விட்டார். மையலால் உன்னோடு கூடி இந்த சுகவேன் காண வேண்டும் துடிக்கிறது என் இதயம் வந்துவிட்டது. நீங்களும் பெண் மோகம் கொண்டு வர இதை பத்தி உமக்கு தெரியாதா சுவாமி? மானல்லவோ கண்ட தந்தது என் கண் முன்னால் நீ இருக்கும் பொழுது மையலால் உன்னோடு கூடி ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். போக போக என்னை விட்டு நீ பிரியவே மாட்டாய். கண்ணு வந்துவிடு. ஆபத்தாவது வருவதாவது இப்போது என்னோடு இணைய போகிறாயா இல்லையா? நான் உன்னை விட போவதில்லை. எப்படியோ என் எண்ணம் ஈடேறிவிட்டது. நான் அப்போதே வேண்டாம் வேண்டும் என்று உரைத்தேன். சுவாமி, நீங்கள் செய்தது முறைதானா, நீதிதானா, நியாயம்தானா? இச்செயலை நீங்கள் செய்யலாமா? அப்போதே வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேன். இதை கட்டணித்து ஓர் முத்தத்தை தந்தீரே,
அந்த ஒரு முத்தத்தால் அழகான ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்றது. விளையாடுகிறாயா நீ? பிராதி பிரம்மை யாக்கினை பிரயாக்கின் என்று சொல்லக்கூடிய 4 மனைவிகள் என் இதயத்தை நீங்காது இருக்கிறார்கள். பெண்ணே, சத்தியமா சொல்றேன், உன்னை நான் கண்டதே கிடையாது. நான் உலகிற்கு ஒளி தர வேண்டும். நான் வருகிறேன். நில்லுங்கள் சுவாமி, நான் யார் என்று தெரியவில்லை. அருணனாக இருந்த நான் பெண்ணாக மாறி உங்களிடத்தில் வந்து நின்றேன். நின்றது தவறா? 1000 பெண்களை விடவும் நீ பேரழகு புரிந்தவளா இருக்கு சொல்லிட்டே கட்டெடுத்து மூத்தது கொடுத்தது நீங்க தானே. சரி சரி பையன். அதாவது ஒரு குழந்தை பெற வேண்டும் என்றால் எத்தனையோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். 100 கிணறு வெட்டிய புண்ணியம் ஒரு குழந்தையை பெறுவது. அப்படிங்க. இது கதிரவன் சூரியன் கொடுத்த அன்பு பரிசாக வைத்து வாழ்ந்து காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நேரமாக காவிடுங்கள். எப்பொழுதுமே பெண்கள் வந்து உண்மையை சொன்னா ஆம்பளை ஏத்துக்க மாட்டாங்க, போய் தான் சொல்லணும். சுவாமி, குழந்தை இந்த உரையாடல் இல்ல இல்ல, குழந்தை கிடைப்பது புண்ணியம். அதுவும் உங்களால் கிடைத்தது என்ன பெரிய புண்ணியம். ஆனால் ஒன்று என்ன, குழந்தை பிறந்ததால் என் மேனியோ அசுத்தமாக உள்ளது. அதற்குரிய தடாகத்துக்கு சென்று நீராடி விட்டு பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன். அது வரையிலும் இந்த குழந்தை பிடித்திருந்தால் போதும். 5 நாழிகை மட்டும் உனக்கு அவகாசம். ஏனென்றால் தேவர்கள் மூவர்கள் என்னிடம் குழந்தை இருப்பதை பார்த்தால் எள்ளி நகையாடுவார், கை கொண்டு சிரிப்பார்கள். அப்படியா? அதற்கு நீ இடம் தர கூடவே கூடாது. பிடிக்காது. ஆகினால சிறிது நேரத்தில் கண்டிப்பாக வந்து 5 நாழிகை மட்டும் அவகாசம். உண்மைதான். குழந்தை எப்படி பிடிப்பது என்று கூட எனக்கு தெரியாது. ஜாக்கிரதையாக